ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறபடியினாலே. விசுவாசத்தில் ஆரோக்கியமாக எப்பொழுதும் நாம் இருக்க முடியும் என்பதை பவுலினாலே காணலாம். அவன் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் ஆவிக்குரிய வரங்களை ஸ்திரப்படும்படி அவன் கொடுக்கிறவனாயிருக்கிறான். எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சங்கடமான காரியங்களையும் அவனால் தீர்க்க முடியும். ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் ஸ்திரப்படும்படி கொடுக்க விருப்பமாயிருக்கிறேன். அவர்கள் ஸ்திரப்பட முடியாதபடி இருப்பது என்ன அவனால் கண்டுபிடிக்க முடியும். உங்களை ஸ்திரப்படுத்த முடியாதபடி தடுக்கிற காரியம் இது. உங்கள் நினைவிலே, உங்கள் எண்ணத்திலே நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள், நீங்கள் இப்படி யோசிக்கிறீர்கள். அழகாக அவளுடைய நிலைமையை எடுத்து சொல்லி அவளை சீர்படுத்த முடியும். எப்படிப்பட்டவனையும் அவளால் சீர்படுத்த முடியும். அதனால்தான் உங்களை ஸ்திரப்படுத்தும்படிக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க நான் விரும்புகிறேன். இதை கொடுப்பதற்கு இவனுடைய விசுவாசம் எப்பொழுதும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் அல்லவா? இவனே நோய் கொண்டவனாக இருப்பானா? முடியும். அவன்தான் அப்போஸ்தலன். அப்படிப்பட்டவன் தான் அப்போஸ்தல உடையவன். இது முடியும். மேலும் அடுத்த வசனத்திலே உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே ஆறுதல் அடைய விரும்புகிறேன். மற்றவனுடைய ஆத்துமாக்கள் எத்தனை ஆதாயம் பண்ணினார் என்று கணக்கிடுனாலே அவர் ஆறுதல் அடையவில்லை. எவ்வளவு காணிக்கை சம்பாதித்தார், அதனாலே அவர் ஆறுதல் அடையவில்லை. எத்தனை கிளை சபைகளை நிறுவினார், அதனாலே அவர் ஆறுதல் அடையவில்லை. உங்கள் விசுவாசத்தினாலே நான் ஆறுதல் அடைகிறேன். இப்பொழுதும் ஊழியம் முக்கியமல்ல, ஜீவியம் தான் முக்கியம் என்று பார்க்கிறார் பவுல். சரியான கண்ணோட்டம். அவனுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அவன் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான? அவன் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறான்? அவசியமில்லை, முக்கியமில்லை. அவன் முழு நேர ஊழியக்காரன், அதெல்லாம் முக்கியமில்லை. இது ரோமாபுரியிலே இருக்கிற சகல தேவ பிரியருக்கும் எழுதினது. ஊழியக்காரன் விசுவாசி என்ற பாகுபாடு 2 ஜாதி இன்றைய கிறிஸ்தவத்திலே இருக்கிறது, அன்றைய கிறிஸ்தவத்திலே கிடையாது. முழு நேர ஊழியக்காரன் என்ற வார்த்தை நான் வேதத்திலே படிக்காத வார்த்தை. இதுவரைக்கும் எனக்கு எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்று பவுல் ஏற்படுத்தவில்லை. அதை மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஜீவிக்கிறவர்களை தான் பவுல் தேடினார். அவர்கள் விசுவாசம் ஜீவியத்தினாலே எடை போடுகிறார். இதனால்தான் அவர் ஆறுதல் அடைகிறார். என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். இதுதான் ஐக்கியம். ஐக்கியம் என்றால் வேத வினா போட்டி நடத்தும் இடம் அல்ல, தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கும் இடம் அல்ல. இது ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளும் இடம். என் விசுவாசத்தினாலே நீங்கள் பலப்பட வேண்டும், உங்கள் விசுவாசத்தினாலே நான் பலப்பட வேண்டும் என்கிறார் பவுல். நான் பலப்பட வேண்டும், அவர் பலப்படும்படிக்கும் தேவை இருந்தது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் ஐக்கியம் என்று. இப்படி கூடி வருவதுதான் ஐக்கியம். ஏதோ நேரா வேலைக்கு நாம் கூடி வந்து குறிப்பிட்ட விதத்திலே ஆராதித்து செல்வதல்ல ஐக்கியம். இவைகளெல்லாம் மனுஷ இஷ்டமான ஆராதனைகள். இங்கு விசுவாசத்தினாலே ஒருவரை ஒருவர் கவனித்து அவிசுவாசம் ஒருவரிலும் இராதபடிக்கு காத்து கொள்ள முடியாது. அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் விசுவாசத்தை காண்பித்து மற்றவனுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் பெருக பண்ணுவதுதான் ஐக்கியம். இதைத்தான் பவுல் இந்த வசனத்திலே காண்பிக்கிறார். எவ்வளவு அழகாக ரோமருக்கு எழுதின நிருபம் போகிறது பாருங்கள். அடுத்த வசனம், எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பவுல் இங்கு பலன் என்று எதை சொல்லுகிறார்? புதிதாக விசுவாசத்துக்கு வருவர் இல்லையா? இல்லை, ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கிறவர்களை பலப்படுத்துவது அவருடைய வேலை. இதை அவர் செய்தால் போதும். புதிதாக வருவர்களையும் பலப்படுத்துகிறார்,
ஏற்கனவே இருக்கிறவர்களையும் பலப்படுத்துகிறார் என்றுதான் நாம் இதிலே பார்க்கிறோம். உங்களுக்குள் நான் பலனை அடைய வேண்டும், மற்றவர்களுக்குள்ளும் பலனை அடைந்திருக்கிறேன். இவர் நல்ல தோட்டக்காரர், நன்றாக செடிகளை கவனித்து பார்த்து தேவையான அளவு உரங்களை வைத்து தேவையான அளவு தண்ணீரை பாய்ச்சி தேவையான அளவு கவனிக்க வேண்டியதில் கவனித்து பலன் கொடுக்கும்படிக்கு பிரயாசப்படுகிறார். விசுவாசி ஆகிட்டா போதும், அவன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தா போதும். ஆனால் அவங்க ஜீவியம் எப்படி இருக்கு, கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க எவ்வளவு தூரம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்க, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தோட்டக்காரன் செய்கிற வேலை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவன் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு இருக்கிறானா, உறுதியா இருக்கிறானா, அசைகிறானா, எங்கு அசைகிறான், எவ்விதத்துல பலகீனனா இருக்கான், அதை விசாரித்து பார்த்து அவனை சீர்படுத்துவதுதான் ஊழியம். இதுதான் பவுல் செய்தார். அதாவது நாம் முன்கரவே பார்த்தது போல விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ண பொருட்டு நான் அப்போஸ்தல ஊழியக்காரர் என்று சொன்னாரே, இது ஒன்று தான் அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை. செய்யும் விதத்தை நாம் இங்கு பார்த்தோம். ஒரு தோட்டக்காரனா அவன் விசுவாசித்தான் போதும் என்று இல்லை, அவனை விசாரித்து அவன் நலனை, அவனுடைய அந்தரங்கத்தை எடை போட்டு அவனுடைய தெளிந்த புத்தியை, அவனுடைய அன்பை அவர் பார்க்கிறார், அவனுடைய போராட்டத்தை அவர் பார்க்கிறார், அவர் நம்பிக்கையை அவர் பார்க்கிறார். அதனாலே அவர் ஆறுதல் அடைகிறார். அதனாலே அவர் குறைகளை அவர் சீர்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இப்படி அவர் விசாரிக்கிறதுனாலே அவருடைய தோட்டம் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அடுத்த வசனம், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். அவன் யாரா இருந்தா பரவாயில்லை, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த சுசேஷம் ரட்சிப்பு உண்டாக தேவ பலனாய் இருக்கிறது. அடுத்த வசனத்துல அதை பார்க்கலாம், 16வது வசனம். இதனால எவன் விசுவாசிச்சாலும் எங்கெல்லாம் அது பத்திக்கிட்டு போதோ எனக்கு தெரியாது. என் விசுவாசத்தை பார்த்து 2 பேர் விசுவாசிக்கிறான், அவனுடைய விசுவாசத்தை பார்த்து 2 பேர் விசுவாசிக்கிறான், அவனுடைய விசுவாசத்தை பார்த்து 4 பேர் விசுவாசிக்கிறான். இட்ஸ் எ நெட்வொர்க். அது பாட்டு பத்திட்டு எங்கெங்கெல்லாமோ போகுது. நான் நினைக்காத இடங்கள்லாம் போயிட்டு இருக்கேன். நான் நினைத்து பார்க்க முடியாதபடியெல்லாம் பலனை கொடுத்து கொண்டு இருக்கு இன்றைக்கும். இட்ஸ் எ நெட்வொர்க். அது பாட்டு பரவி கொண்டே இருக்கு. நாளாக அது பாட்டு திசை என் கண்ணு கெட்டாத தூரம் போய்கொண்டே இருக்கு. இட்ஸ் எ நெட்வொர்க். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலன் வெளிப்படுத்தப்படுது. அந்த பலன் எதற்கு? கிறிஸ்துக்கு ஒப்பா நம்மை மாற்றுவதற்கு. 16வது வசனம். இதனாலதான் பவுல் தன்னை பற்றி சொல்றாரு, கடனாளின்னு சொல்றாரு. எல்லோருக்கும் கடனாளி. நான் எல்லோரையும் பார்க்கிறேன், அவங்க விடுதலையானதா பார்க்கிறேன். என்ன விசுவாசம் விடுதலை ஆக்கினது போல மற்றவனையும் அதே விசுவாசம் விடுதலை ஆக்கும். மற்றவனுக்கும் விசுவாசிக்கும் போது தேவ பலன் வரும். அவனும் கிறிஸ்து கோப்பா பரிசுத்தமாவான், அவனும் கிறிஸ்து கோப்பா ஞானம் அடைவான், அவனும் கிறிஸ்து கோப்பா நீதி அடைவான், அவனும் கிறிஸ்து கோப்பா தேவ குமாரனாக சுவிகார புத்திரனாக அங்கீகரிக்கப்படுவான். இதை நான் செய்ய இந்த உலகத்துல கடனாளி. யாரெல்லாம் என்கிட்ட விசுவாசத்தை பார்த்து கற்றுக்கலாம். இதோ நான் திறந்த புத்தமா என்னுடைய விசுவாசத்தை வச்சிருக்கேன். என்னோட வேத அறிவு இல்லை, பாவத்தை எப்படிலாம் ஜெயித்தேன்றதெல்லாம் இல்லை. நான் பாவியா அவர்கிட்ட வந்தேன், எப்படியெல்லாம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட பாவியை அவரால் நீதிமானாக்க முடியும்? என்னை பார்த்து கத்துக்கோங்க விசுவாசத்தை. எந்த மனுஷனுக்கும் நான் கடனாளி, எந்த மனுஷனுக்கும் என்னால விசுவாசத்தை போதிக்க முடியும், காமிக்க முடியும். அவன் மட்டும் கேட்கறவனா இருந்தா சரி. இதனால்தான் பவுல் சொல்லுறாரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. ஏன் இது வரைக்கும் அவர் பிரசங்கிக்கலையா? பிரசங்கிச்சு இருக்கிறார். அப்போ சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்ட ஒருத்தனுக்கு எதற்காக திரும்ப பிரசங்கிக்க வேண்டும்? என்ற மட்டும் என்று சொல்வதனுடைய அருள் பொருள் என்ன? அவங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க எவ்வளவு தூரம் பலப்பட்டிருக்காங்க. அவங்களை விசுவாசம் இன்னும் என்ற மட்டும் தெளிவுபடுத்தி நிதானத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு காலம் சொல்லுது. உன்னால முடியாதுன்றத நிரூபிப்பதற்கு பல காலங்கள் எடுக்குது. நம்ம சொல்லும் போது ஏத்துக்கிறாங்க, அதனால சுய பலத்துல சுய பிரயாசத்துக்கு ஏற்றம் கொடுக்குறாங்க. 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ
அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இதனால் நான் வெட்கப்படேன். எப்படியாவது அவன் ரட்சிக்கப்படணும், அதனால நான் வெட்கப்படேன். யாருக்குன்னாலும் நான் என்னால் சொல்ல முடியும், சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன், அதுக்காக நான் வெட்கப்படேன். 17வது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதுதாங்க அவர் சொல்ற வரக்கூடிய புதிய ஏற்பாடு என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கு என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது யாரு உங்களுக்கு சொன்னா? விசுவாசத்தினாலே தேவ நீதி உண்டாகிறதுன்னு இயேசு சொல்லலை, வேற எந்த அப்போஸ்தலரும் எழுதல. இவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இதுதான் அவன் தேவ ஊழியக்காரன்னு, கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் தேவனால அப்போஸ்தலனாக ஆக்கப்பட்டவனும் சுசேஷத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவனும் 1ஆம் வசனத்தில் சொன்னானே, இதுதான் அடையாளம். அவன் சுயமா பேசுறான், ஆனா தேவ வார்த்தையை பேசுறான். அவன் பெற்றுக்கொண்ட பரிபூர்ண ஜீவன் இதை பேச வச்சது. அந்த பரிபூர்ண ஜீவனை அவன் ஆராய்ந்து அதை அவன் வெளிப்படுத்துறான். பரிபூர்ண ஜீவன் தனக்குள்ள எப்படி வந்தது? இந்த பரிபூர்ண ஜீவனுடைய தன்மை என்ன? இந்த பரிபூர்ண ஜீவன் என்ன எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பரிபூர்ண ஜீவன் விசுவாசத்தினால வந்தது. இந்த பரிபூர்ண ஜீவன் விசுவாசத்தின் மூலமா என்னில உண்டாகுது. இந்த விசுவாசத்துக்கிற எவனுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது என்ன நீதிமானாக்கும். தேவன் நீதி வெளிப்படுத்துன்னு சொல்றான். பரிபூர்ண ஜீவனுக்கு வேறொரு வார்த்தை தேவநீதி, பரிபூர்ண ஜீவனுக்கு வேறொரு வார்த்தை கிருபை, பரிபூர்ண ஜீவனுக்கு வேறொரு வார்த்தை கிறிஸ்து. இப்படி பலவித வார்த்தைகளால சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல விசுவாசத்தினால இது உண்டாகுது. எவ்வளவு அதிசயமாக இருக்கு. உண்டாவதே விசுவாசத்தினாலதான், தேவனால உண்டாகுதுன்னு சொல்லல. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போ என்று சொன்னா அது போகும். நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லல, அது போகும். நீ சொன்னா அது போகும், தானாவே அது உண்டாகும். அந்த செயல் நம்ம விசுவாசிச்சோன்னா கிறிஸ்துக்கு ஒப்பான பரிசுத்தம் நம்மகிட்ட கிறிஸ்துனுடைய உண்மை நம்மகிட்ட உண்டாகும். விசுவாசத்தினால உண்டாகும் தேவநீதி இருந்த அளவு நம்மிடத்துல உண்டாகும். விசுவாசத்தினால உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கு என்று இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் புதிய ஏற்பாடு. இங்கே பிரயாசத்திற்கு இடமில்லை, இங்க கற்பனைகள் அவசியம் இல்லை. நீ விசுவாசிச்சா போதும். இதை செய்யாதிருப்பாயாக அது செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனைகள்லாம் இங்க இல்லை. விசுவாசம் ஒன்றுதான் இங்க கற்பனை. இங்க மோசையினுடைய கற்பனைகளோ சட்டங்களோ எதுவுமே இல்லை. இங்க விசுவாசம் ஒண்ணுதான் சட்டம், கற்பனை, கட்டளை. அளவு இல்லை. தேவனுடைய கண்களுக்கு முன்னாடி எல்லோரும் மறித்தவங்களா இருக்கும் பாவத்தினால. எல்லோரும் மரணம் ஆண்டு கொண்டு இருக்கு பாவத்தினால. பாவம் இதனால நம்ம எல்லாருமே செய்யறோம், இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவனும் மரணம் ஆளாது, இவன் பிழைப்பான். இவனுக்கு மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, இவன் பிழைப்பான். மரணத்தின் அதிபதிக்கு அதிகாரம் இல்லை, இவன் பிழைப்பான். அதனால்தான் அவர் சொல்ற பிழைப்பான், நீதிமானாகி பிழைப்பான் நம்ம படிக்கலாம். விசுவாசத்தினால நீதிமானாகி பிழைப்பான். எவனோ பாவிதான் நீதிமானாக வேண்டும். ஏற்கனவே நீதிமான், அவனுக்கு விசுவாசமும் அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. பாவிதான் விசுவாசத்தினால நீதிமானாகி பிழைப்பான். இதுதாங்க புதிய ஏற்பாடு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற வார்த்தைக்கு அர்த்தம்.